தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நம் நெஞ்சான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13 16 உள்ள வசனம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13 16 உள்ள வசனம். கொரசி நகரே ஐயோ கேடு, கப்பர்நாகுமே ஐயோ கேடு, உங்களுக்கு செய்யப்பட்ட வல்ல செயலை தீர் சீதோனில் செய்திருந்தால் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள் என்ற வாக்கியத்தினை நமக்கு இயேசு இன்று தருகின்றார். இது ஒரு கடுமையான வாக்கியம். ஐயோ கேடு என்பது ஒரு சாபத்துக்குரிய வாக்கியம். ஏன் அவ்வாறு இயேசு இந்த கப்பர்நாகும் பெத்சைதாவையும் பார்த்து கூறுகிறார் என்றால், அங்கு செய்யப்பட்ட வல்ல செயல்களில் அவர்கள் மனம் மாறாமல் இருப்பதும் அவர்களின் மனதில் மனம் கடினத்தன்மை கொண்டதாகவும் இருக்கின்றது. அதான் அந்த நகரங்களை அவர் சாபம் அடைகின்றார். அந்த நகரங்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றார். அன்பிக்க சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே கடவுள் இறைவன் எவ்வளவு நல்ல அற்புதங்களை செய்திருக்கின்றார். நல்ல அற்புதங்களையும் செய்திருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதுமே அவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். நாம் அவருடைய அன்புக்கு விசுவாசமாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு எவ்வளவுதான் பணம், பதவி, பட்டங்கள், உயர்ந்த மாளிகைகள் நம்மிடம் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு இல்லையே, அனைத்தும் வீணே. அதைத்தான் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. நீ வானலாக உயர்ந்து விடுவாயோ, அவ்வாறு உயர்ந்தாலும் பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்பதுதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே மக்கள் பணத்தினால் எல்லாத்தையும் வாங்கிவிடலாம், பதவியினால் எல்லாத்தையும் ஜெயித்து விடலாம், புகழினால் எல்லாத்தையும் அடைந்து விடலாம் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு, அது முடியாது. இயேசு ஒருவரால் மட்டுமே நாம் அனைத்தும் பெற முடியும். இயேசு ஒருவரால் மட்டுமே நாம் அனைத்தையும் வெல்ல முடியும். சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம், மனம் மாறுவோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. மனம் மாறி இறைவனை நம்புவோம். இறைவன் இயேசு நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய குடும்பத்தையும் உற்ற உறவினர்கள் யாரெல்லாம் நம்மிடம் ஜெப உதவி கேட்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திராவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.